ஃபைனலாக பஜாஜோட பல்சர் N125 அப்படிங்கிற 125cc கம்யூட்டர் பைக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரோட் டெஸ்டிங் பண்ணும்போது ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பாட் பண்ண இமேஜஸில் பார்த்தீங்கன்னா தெளிவான காம்போனன்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இந்த N125 பொறுத்த வரைக்கும் அண்டர் 1 lakh rupeesல தான் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த பைக் முக்கியமான விஷயம், இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூட்டர் பைக்காக இருந்தாலும் மைலேஜ் ஓரியன்ட் பைக்காக N125 இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் நல்ல லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே நிறைய யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த பைக் பல்சர் N125 அப்படிங்கிறது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R, டிவிஎஸோட ரைடர் 125 அண்ட் ஹோண்டாவோட SP 125 ரைவலாக தான் இந்த பைக் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் இந்த பைக்கோட அந்த ஒரு ப்ரைஸை வச்சாலே நமக்கு வந்து தெரிய வருது. இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ இன்ஜின் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ரிஃபைன்டு இன்ஜின் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ரோட் டெஸ்டிங் பண்ணும்போது ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் கேமஃப்ளேஜ் பண்ணி தான் நமக்கு இருக்குது. கேமஃப்ளேஜ் பண்ணியிருந்தாலுமே இந்த பைக்கில் என்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த பைக்கில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வேரியன்ட் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப் இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாலஜனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் உங்களுக்கு கிராப் ரேல்ஸ் வந்து அலுமினியம் கிராப் ரேல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்க போகுது அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளூடூத் கனெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பைக்கில் இருக்க போகுது. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பிளிட் சீட் கொடுத்துக்கும் போது கண்டிப்பாக பில்லியனுக்கும் ரைடருக்கும் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரைட் வந்து கிடைக்கும். அப்ரைட்டான ஸ்டாண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த ஒரு எர்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வைடான ஹேண்டல் பார்ஸ் அவைலபிளாக இருக்கு. முக்கியமான விஷயம், நம்ம மற்ற பைக்கில் பார்க்குற மாதிரியே பஜாஜை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்லையுமே அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயமா தான் எனக்கு தெரியுது. அண்ட் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா டயர் ஹக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 17 inch அலாய் வீல்ஸ் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. வைடான ரேடியல் டயர்ஸ் இருக்குது. ஸோ டெயில் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மான டெயில் செக்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்குது. 125cc இருந்தாலும் நமக்கு இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹையர் ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய ஒரு பைக்காக இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. சோ நல்ல விஷயம் என்னன்னா இந்த பைக் அண்டர் 1 lakh rupeesல வர்றது. அதே சமயம் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, LED ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர் ஹக்கர்ஸ், அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட், கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா அண்டர் 1 lakh rupeesல, அதுவும் பஜாஜோட பல்சர் N125 நம்ம பை பண்ணலாம் அப்படிங்கும்போது டெஃபினட்டா வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த N125 பார்க்கும்போது என்ன தோணுது? உங்களுக்கு இந்த N125 அண்டர் 1 lakh rupeesல ஓகே நினைக்கிறீங்களா? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஹேவ் அ குட் டே.